வணக்கம். உங்கள் சேதுராமன். ஈயம் கரைசல் தயார் பண்ணுவதற்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பழம் 3 கிலோ, பப்பாளிப்பழம் 3 கிலோ, பரங்கிப்பழம் 3 கிலோ, தரமான நாட்டு சர்க்கரை 3 கிலோ. ஆக மொத்தம் 12 கிலோ. இதை நான்கையும் ஒன்றாக சேர்த்து நல்லாக கலக்கி விட்டு அதனுடன் 13 லிட்டர் தண்ணி, ஆக மொத்தம் 25 லிட்டர் ஈயம் கரைசல் நமக்கு ரெடியாகிவிடும். இதை 25 நாட்களுக்கு அப்படியே வைத்திருக்க வேண்டும். 5 நாட்களுக்கு ஒரு தடவை மூடியை திறந்து மூட வேண்டும். இதுபோல் தொடர்ந்து 5 நாட்களுக்கு ஒரு தடவை செய்து வந்தால் 25வது நாள் 25 லிட்டர் ஈயம் கரைசல் தயாராகிவிடும். அதை நன்கு வடிகட்டி ஈயம் கரைசலை எடுத்துக்கொண்டு சக்கைகளை மரங்களுக்கு போட்டுவிடலாம். அந்த ஈயம் கரைசலை 200 லிட்டர் பேரலில் 2 லிட்டர் வீதம் கலந்து 1 லிட்டர் நாட்டு சர்க்கரை கலந்து ஒரு நாள் வைத்திருந்து மறுநாள் வாழைக்கன்றுகளுக்கு ஒரு கன்றுக்கு 1 லிட்டர் வீதம் விடலாம். இலைவழியாக தெளிப்பதற்கு 10 லிட்டர் டேங்குக்கு 200 மில்லி வீதம் கலந்து இலைவழியாக தெளிக்கலாம். இயற்கை முறையில் ஒரு தரமான ஈயம் கரைசல் தயார் செய்வதற்காக இடுபொருளை ரெடி பண்ணியுள்ளேன். நன்றி, வணக்கம்.